வீடா? அந்த அக்கா இந்த வீடு தானே சொன்னாங்க. அங்க யாரோ இருக்காங்க, அவங்கள கேட்டா தெரியும். அக்கா கோமதி இருக்காங்களா? கோமதியா? அப்படி யாரும் இங்க இல்லைங்களே. அக்கா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நீங்களா இங்க இருக்கீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் தான் நந்தினி. எதிர்த்த வீட்டுல 6 மாசத்துக்கு முன்னாடி தானே காலி பண்ணிட்டு போனோம். அதுக்குள்ள மறந்துட்டீங்கல்ல? அச்சோ, நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். உன்னை போய் நான் மறப்பனாமா? வாமா, வந்து உட்காரு வாமா. அதுமா இப்பதான் இந்த வீடு வாங்கினமா, அந்த டென்ஷன், அதனாலதான் கொஞ்சம் தெரியல, தப்பா நினைச்சுக்காத. ஏக்கா இது உங்க சொந்த வீடாக்கா? அப்போ நீங்க வாடகைக்கு தானே இருந்தீங்க? சொந்த வீடா? நாங்களா? ஆமாம்மா, வாங்கி ஒரு 2 மாசம் தான் ஆச்சு. நீங்கெல்லாம் சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டீங்க. என்னெல்லாம் பாருங்க, 6 மாசத்துல 2 வீடு மாத்தியாச்சு. போங்கக்கா. ஏமா அப்படி என்னமா பிரச்சனை வாடகை வீட்டுல? என்ன பிரச்சனையா? வாடகை வீடே பிரச்சனை தான். ஹவுஸ் ஓனர் இருந்தா பத்தாதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் குத்த சொல்லுவாங்க. மீட்டருக்கு மேல உங்களுக்கு பணம் கேட்பாங்க கரண்ட் சார்ஜுக்கு. அது இல்லாம முறவாசல் செய்யறதுக்கு மாசமான பணம் கட்டணும். அப்புறம் விசேஷம் வந்துச்சுன்னா கூட்டுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, பூசுறதுக்குன்னு அத்தனை பணம் கேட்பாங்க. நின்னாலும் பணம், உட்கார்ந்தாலும் பணம், எல்லாத்துக்கும் பணம் தான். எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து கொடுத்து ஓடா தேஞ்சிட்டோம். நீங்களா என்னக்கா சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆயாச்சு, நீங்களா மறந்துருப்பீங்க வாடகை வீட்டுல இருந்து பட்ட கஷ்டத்தை. என்னது மறந்துட்டனா? சொந்த வீடை வாங்கிட்டு நான் படுற அவஸ்தை நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். யாரோ சொன்னாங்கப்பா, சொந்த வீடு வாங்கிட்டா செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு. கையில 1 பைசா பணம் இல்லாம லோன் வாங்கணும். அவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு மாச கடைசியான லோன் கட்டுங்கன்னு மெசேஜ் வரும். 10 நாளுக்குள்ள கட்டுங்கன்னு. கட்டலன்னா இன்னும் கட்டலையான்னு மெசேஜ் வரும். கையில கட்டுற காசு இல்ல. ஆனா வீடு வாங்கினது வேலை இல்லாம போச்சு. இதையெல்லாம் பேங்க்காரர்கிட்ட சொன்னா ஒத்துக்குவானா? இந்த பேங்க்ல லோன் கட்டுறதுக்காக லோன்னு வெளியே கடன் வாங்கி 4 ரூபா வட்டிக்கு வாங்கி 1 ரூபா வட்டி வாங்கின இந்த லோனை கொண்டு போய் கட்டுவோம். ஒரு பக்கம் வட்டிக்காரன், ஒரு பக்கம் பேங்க்காரன்னு சொல்லிட்டு மாசமான தொல்லைதான். இந்த 2 மாசத்துல நான் படுற அவஸ்தை இந்த வாழ்நாள் ஃபுல்லா நான் பட்டதே இல்லம்மா. ஐயோ, இதெல்லாம் சொல்லி என்ன பண்றது? ஆனா வெளியே மட்டும் பேரு சொந்த வீடு இவங்க வாங்கியாச்சு, செட்டில் ஆயாச்சு. இனிமேல் யாராவது வந்து சொந்த வீடு வாங்கியாச்சுன்னு சொல்லி பார்க்கட்டும். சொந்த வீட்டை வாங்கிட்டு என்ன பண்றதா? ஏம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு செஞ்ச? எங்க வீட்லயாக்கா இன்னைக்கு என்னக்கா 1 கிலோ மீன் எடுத்துட்டு வந்தாங்க, அதை வந்து பொரிச்சேன். அப்புறம் ஒரு 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்தாங்கக்கா, அதை குழம்பு வச்சேன். அவ்வளோதாக்கா, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எங்க வீட்டுல இன்னைக்கு வெறும் கஞ்சி தான். ஏன்னா சோறாக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுல யாராவதுக்கு தெரியுமா சொந்த வீடும்பாங்க? சொந்த வீடு மட்டும் இருந்தா பத்துமா? 20 வருஷம் லோன் கட்டணும். லோன் கட்டலைன்னா பேங்க்கானுக்கு தான் சொந்தம். கட்டி முடிச்சாதான் இந்த வீடு எங்களுக்கு சொந்தம். நீ எல்லாம் இத பேச்ச கேட்டு நீ எல்லாம் வீடு வாங்காதம்மா. கையில காசு இருந்துச்சுன்னா வாங்கு, இல்லைன்னா கஷ்டப்படாத. நிம்மதியா வாடகை வீட்டுல இருக்கலாம். ஏக்கா சொந்த வீடு வாங்க இத்தனை கஷ்டம் இருக்காக்கா? இதெல்லாம் யாருமே இது வரைக்கும் சொன்னது இல்லையே. சொந்த வீடு வாங்கினா செட்டில் ஆகலாம் தானே சொன்னாங்க. நல்ல வேலைக்கா நீங்க சொன்னீங்க. இதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு தான் வீடு வாங்கணும்க்கா. நான் கூட லோன் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேக்கா. ஓகேக்கா, இனிமேல் ஒரு அளவுக்கு கையில் அமௌண்ட் வச்சுருந்தா வீடு வாங்க போகிறேன். உங்களை பார்த்ததுனால தப்புச்சக்கா, இல்லைன்னா நானும் சிக்கி சிந்தீர் அழிஞ்சிருப்பேன். சரிக்கா, நான் போய் கோமதி எங்கே இருக்கான்னு தேடி பிடிக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா. வரக்கா. இனிமேல் யாராவது வந்து சொந்த வீடு வாங்கி செட் ஆகும்னு சொன்னாங்க, பிச்சுடுவேன் பிச்சு. யார்கிட்ட? 3 வேளை சாப்பிட்டு உயிர் வாழ்றது முக்கியமா? லோன் கட்டுறதுக்கும் வழி இல்லாம, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாம பட்னி கிடந்து சாகிறது முக்கியமா? எதுன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோ.